வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பாண்டியராஜன் அவர்கள் தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக பல திறமைகளை கொண்டவர் தான் நடிகர் பாண்டியராஜ் அவர்கள். பாண்டியராஜ் அவர்கள் ஒருவருக்கு வாய்ப்பளித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று பிரபல யூடியூபர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த செய்தி தான் இப்போது பாண்டியராஜன் அவர்களை வாழ்த்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜர் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறாரா என்று வாய் பிளக்கும் அளவுக்கு பாண்டியராஜ் செய்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் செய்த செயல் இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாய் பேசாத ஒருவருக்கு இப்படியா? ஆண் பாவம் படத்தில் இந்த சீன் பாருங்கள். பாண்டியராஜன் கிரேட். முழுக்க காமெடி பாணியில் திரைக்கதை அமைக்கப்பட்ட ஆண்பாவம் படத்தின் மூலம் நடிகை சீதா பார்த்தீங்கன்னா திரையுலகுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தான் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள். இயக்குனர் பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி இவர் 1985ஆம் ஆண்டு வெளியான கன்னிராசி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். பிரபு, ரேவதி, கவுண்டமணி, ஜனகராஜ் உள்ளிட்டோர் பலருமே நடித்திருந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு அதே ஆண்டில் பாண்டியராஜன் இயக்கிய நடித்த படம்தான் ஆண் பாவம். முழுக்க காமெடி பாணியில் திரைக்கதை அமைக்கப்பட்டு இந்த படத்தின் மூலம் நடிகை சீதா பாத்தேனா திரையுலகுக்கு அறிமுகமானார். மேலும் பாண்டியன், ரேவதி, பாண்டியராஜன், வி.கே. ராமசாமி, கொல்லங்குடி கருப்பாயி உள்ளிட்டோர் பலமே இந்த படத்தில் காமெடியில் கலக்கியிருப்பாங்க. ரேவதியை பெண் பார்க்க சென்ற பாண்டியன் தவறலாக சீதாவை பெண் பார்த்துவிட்டு அவரை காதலிக்க தொடங்கிவிடுவார். இதை அறிந்த ரேவதி தற்கொலை முயற்சி செய்வாங்க. அதன் பிறகு பாண்டியராஜன் தனது அண்ணனின் காதலை எப்படி சேர்த்து வைக்கிறார் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. வெளியான சமயத்தில் பெரிய வரவேற்பு பெற்ற இந்த படத்தில் பிறவிலேயே வாய் பேச முடியாத ஒருவரை தனது திரைமொழியின் மூலம் பேச வைத்திருப்பார் இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன். படத்தில் பாண்டியன் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்பதை தெரிந்து கொண்ட ரேவதி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து முயற்சி செய்வாங்க. ஆனால் அவரை ஊர்க்காரர்கள் காப்பாற்றிவிட அவருக்கு பேச்சு வராமல் போய்விடும். இதனால் அவரது அப்பா ரேவதி பாடிய என்னை பாடச் சொல்லாதே என்ற பாடலை ரேடியோவில் வைத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ரேவதி மருத்துவமனையில் இருக்கும் அவரது அப்பா பூர்ணம் விஸ்வநாதன் தனது மகளுக்கு ஒன்றும் இல்லை என்று மருத்துவரிடம் கேட்பார். அப்போது அந்த மருத்துவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் இனி அவரால் பேச முடியாது என்று சொல்லிடுவாங்க. உண்மையிலே இந்த வார்த்தை சொன்ன மருத்துவர் பிறவிலேயே வாய் பேச முடியாதவர். இந்த படத்தில் ரேவதிக்கு சைகை பாஷை சொல்லிக்கொண்டு இவரை அழைத்து வந்தாங்க. வங்கியில் பணியாற்றிய இவர் பிறவிலேயே வாய் பேச முடியாததால் தன்னால் அவருக்கு பேச்சு கொடுக்க முடியாது. ஆனால் கலை என்பதை வைத்து அவரை ஒரு காட்சியில் திரையில் பேச வைக்கலாம் என்று நினைத்த பாண்டியராஜன் அந்த மருத்துவர் கேரக்டருக்கு அவரை தேர்வு செய்தார். அந்த மருத்துவர் பேசியதை இவரே பத்திரமாக அவரது குடும்பத்தினர் திரையில் இந்த காட்சியை பார்த்துவிட்டு என் மகன் பேசிவிட்டான் என்று பெரிய மகிழ்ச்சியில் திளைத்து போனாங்க. இந்த தகவல்களை கவிதா ஜகவர் என்பவர் கூறியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.